மக்கள் பரபரப்பான நிகழ்ச்சிகளை பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் டிஆர்பி ரேட் ஏறணும் அப்படிங்கிறதுக்காகவும் குடும்ப நல பிரச்சனைகள் எல்லாம் தொலைக்காட்சியில நிகழ்ச்சியா கொண்டு வராங்க. அந்த வகையில லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், குஷ்பு இவங்கெல்லாம் குடும்ப பிரச்சனைகளுக்கான நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே தெலுங்குல நடிகை கீதா பதுக்கு ஜதகா பண்டி அப்படிங்கிற இதே மாதிரியான ஒரு ஷோவை தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பேசினதுக்கு அப்புறம் யாராவது மனோதத்துவ டாக்டர் மூலமா இவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில சமீபத்துல ஒரு கேஸ் வந்தது. அதுல தன்னை ஆணா பாவிச்சு ஆணாவே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. தங்களை சேர்த்து வைக்க சொல்லி அந்த நிகழ்ச்சியில வந்த அவங்கள நடிகை கீதா அவமதிச்சதாலையும் அநாகரிகமான வார்த்தையால பேசினதாலையும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சிய பார்த்தவங்களுக்கு மத்தியில தன்னை ஆணா நினைச்சிட்டு இருக்க பெண்ணை பார்த்து செருப்பால் அடிப்பேன், நீ முதல்ல இருந்தே ஆண் தானா, நீ ஒரு பெண் அப்படிங்கறத உன்னால உணர முடியலையா, நாளைக்கு யாராவது ரவுடிஸ் வந்தாங்கன்னா உங்க 2 பேரால என்ன பண்ண முடியும், நீங்க 2 பேருமே பிறப்பால பெண்கள் அப்படிங்கறத உங்களால உணர முடியலையா, நீங்க 2 பேரும் எப்படி உறவு வச்சுப்பீங்க, ஓரின சேர்க்கை இதெல்லாம் வெளிநாடுகள்ல தான் சாத்தியம், நம்ம நாட்டுல இதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. இத பார்த்தவங்களுக்கு மத்தியில ஷாக்கை ஏற்படுத்தினாலும் ஓரின சேர்க்கையாளர் மத்தியில கடும் அதிருப்தியையும் கண்டனங்களையும் பெற்றிருக்காங்க நடிகை கீதா. இந்த நிகழ்ச்சியில மட்டும் இல்லாம குஷ்பு வழங்கிட்டு இருக்க நிகழ்ச்சியில கூட வந்து கலந்துக்கிறவங்க ஒரு தொலைக்காட்சியில இருக்கிறோம் அப்படிங்கறது கூட பார்க்காம புருஷனை லூசு அப்படிங்கறதும் அவன் செத்தாலும் பரவாயில்ல தாலியை கழட்டி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றதும் டிஆர்பி ரேட்டை மட்டும் இல்லாம பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில அதிருப்தியையும் ஏத்துது. பேசுகிறவங்க பேசுவாங்க, பட் நிறையா கஷ்டம் இருக்குது எல்லாத்துலையும். ஈவன் யூ கம் ஃப்ரம் அ பிக் ஃபேமிலி, கஷ்டன்ற ஒன்று இருக்க தான் செய்யும். யாருமே எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறதில்ல.